ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பஜ்ஜி மிளகால முட்டை பொடி மாஸ். இது வந்து நாங்கள் மாடி தோட்டத்துலேருந்து பறிச்சது, அதனால தான் குட்டி குட்டியோண்டாக இருக்குது. பஜ்ஜி மிளகா எல்லாம் கடையில் வாங்கும்போது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல இது வந்து சின்னதாக கட் பண்ணிக்கணும், பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். இது அப்படி ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. ரெண்டாக கட் பண்ணி வச்சுட்டு அதில் இருக்கிற அந்த விதையெல்லாம் எடுத்துடணும். பாருங்க, இந்த மாதிரி விதையெல்லாம் தனியாக எடுத்துடணும். விதை இருந்தாலும் காரமாக இருக்கும், அதனால தான் விதை எடுக்க சொல்கிறோம். இதேமாரி விதை எல்லாமே விதை எடுத்து வச்சுருக்கீங்களா. குட்டி குட்டியோடு நறுக்கி வச்சுருக்கோம் பஜ்ஜி மிளகா எல்லாம். இப்போ இது வந்து நம்ம தாளிக்கணும். இப்போ பாருங்க, சட்டி அடுப்பில் வச்சுருக்கோம். எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். 3 வெங்காயம் எடுத்துருக்கோம் நாங்கள். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். குட்டி குட்டியோண்டா கருவேப்பிலை நறுக்கி வச்சுருக்கோம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். பசங்க கருவேப்பிலெல்லாம் எடுத்து போட்டுருவாங்க, அதனால தான் கருவேப்பிலை நாங்கள் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து சப்பாத்தியில் கூட ரோல் பண்ணி சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் பஜ்ஜி மிளகா போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பஜ்ஜி மிளகா போட்டுக்கலாம். பஜ்ஜி மிளகா நல்லா வதங்கணும். கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதனால் நல்லா வதங்க விட்டோன்னா நல்லாயிருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் நல்லா வதங்கட்டும். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அதுக்கு. இப்போ நல்லா வதங்கட்டும். வதங்கிடுச்சு பஜ்ஜி மிளகா. இது மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசாலா, நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. கரம் மசாலாம் போட்டுட்டு இப்போ வந்து 2 முட்டை உடச்சி வச்சுருக்கோம் நாங்கள். இது அதில் ஊற்ற போகிறோம். நீங்கள் எவ்வளோ, இப்போ 3 முட்டை கூட ஊற்றலாம், பஜ்ஜி மிளகா எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு. இப்போ நாங்கள் வந்து 2 முட்டை ஊற்றிருக்கோம். இப்போ நல்லா இது கிளறி விட்டுக்கலாம். முட்டை வந்து நல்லா உதிரி ஆகிற வரை நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா உதிரி ஆயிடுச்சு. இது அப்படியே நம்ம வந்து பவுலில் போட்டுக்கலாம். இது வந்து சப்பாத்திக்கு ரோல் பண்ணி சாப்பிட்லாம், தோசைக்கு சாப்பிட்டுக்கலாம், ரைஸ் கூட சாப்பிட்டுக்கலாம். ஒயிட் ரைஸ் கூட நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ரசம் வச்சுட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி பஜ்ஜி முட்டை பொடி மாஸ் செஞ்சு கொடுத்துடலாம், நல்லாயிருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பவுலில் போட்டுக்கிறேன். பார்த்தீங்களா, ரெடி ஆயிடுச்சு பஜ்ஜி மிளகா முட்டை பொடி மாஸ். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.